இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அப்படியே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னாக்கா, முருங்கைக்கீரை பொடிய வந்து வீட்லயே எப்படி ஆரோக்கியமா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவ பார்த்துட்டே நீங்க வந்துட்டு இந்த கதைய கொஞ்சம் கேளுங்க. ஒரு ராஜா இருந்தாப்லயா, அந்த ராஜா வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தினம் அன்னதானம் போடுறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி வந்து ஒரு நாள் வந்து அன்னதானம் போடுறதுக்கான உணவுகள்லாம் தயாரானதுக்கு அப்புறம், அத அன்னதானம் போடக்கூடிய இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க கொண்டு வைக்கிறாங்க. பக்கத்துல ஒரு காட்டுல ஒரு கழுகு என்ன பண்ணுது, ஒரு பாம்ப வந்து கொத்தி தூக்கிட்டு மேல பறக்குது. அப்படி பறந்து போகக்குள்ள வலி தாங்க முடியாத அந்த பாம்பு என்ன பண்ணுது, விஷத்த வந்து கக்குது. விஷத்த கக்கக்குள்ள அதுல ஒரு துளி வந்து அன்னதானத்துக்கு ரெடியா வச்சிருக்கக்கூடிய பாயாசத்துல வந்து விழுந்துருது. அத சாப்பிட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நூத்துக்கணக்கான பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. ராஜாவுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போகுது. இது ஒரு பக்கம் இருக்கக்குள்ள, சித்திரகுப்தன் வந்து தர்ம யமதர்மராஜா கிட்ட கேட்கிறாப்ல, "இந்த பாவக்கணக்கு வந்து யார் மேல நான் எழுதட்டும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. ராஜா மேலயா? கழுகு மேலயா? இல்ல அந்த பாம்பு மேலயா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அதுக்கு ராஜா சொல்றாரு, அரசனுடைய வந்து இன்டென்ஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு இன்டென்ஷன். அன்னதானம் போடுறது அப்படிங்கிறது. அதனால அவர் மேல வந்து இந்த பாவக்கணக்க எழுத முடியாது. கழுகு அதோட இயல்பு பாம்ப கொத்தி தூக்கிட்டு போறதுன்றது இயல்பு. அதனால கழுகு மேலயும் எழுதக்கூடாது. எழுத முடியாது இத. பாம்பு வந்து தனக்கு ஒரு ஆபத்து அப்டின்னா விஷத்த கக்க தான் செய்யும். அதனால பாம்பு மேலயும் எழுத முடியாது. இத அப்படியே ஓரங்கட்டி வச்சுரு அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா வந்து நிப்பாட்ல அன்னதானம் போடுறத தொடர்ந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்காப்ல. பக்கத்து ஊர்ல பஞ்சம் அதிகமா போயி இந்த ஊருக்கு வந்து அன்னதானம் சாப்பிடுறதுக்காக கேள்விப்பட்டு மக்கள் வராங்க. அப்ப ஒரு 2 பேரு வந்து உட்கார்ந்து அந்த ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து "இங்க அன்னதானம் நடக்குதாமே, அந்த எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. அப்படி கேட்கக்குள்ள அந்த 2 பேரும் சொல்றாங்க, "உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த ஆளு வந்து அன்னதானம் போட்டு நெறைய பேர கொன்னுட்டாரு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டு அவங்கலாம் பயந்து போயிடுறாங்க. இத கவனிச்சிட்டு இருந்த யமதர்மராஜா சித்திரகுப்தன கூப்பிட்டு சொல்றாப்ல, "இப்ப இந்த பாவ கணக்க வந்து அந்த 2 பேர் பேர்ல எழுது" அப்படின்னு சொல்றாப்ல. இது ஏன் இந்த கதை அப்படின்னா, நம்மள நெறைய பேர் வந்து ஒருத்தர பத்தி சரியா தெரிஞ்சுக்காம, நாம கேள்விப்பட்டத வச்சு, காதால கேட்டத வச்சு, ஈஸியா விமர்சனத்த அவங்க மேல வந்து நம்ம சொல்லிடுறோம். அப்படி சொல்றதும் வந்து ஒரு விதத்துல வந்து தவறான ஒரு கருத்து தான். பாவ செயல் தான். ஸோ இந்த மாதிரியான பாவ செயல்கள வந்து நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது. நாம பாவங்கள சேர்க்காம, புண்ணியங்கள மட்டுமே சேர்ப்போம்.